ஆம்பூர் மல்லிகைத்தோப்பு. என் பேர் சுல்தானா. ஒரு 2 மாதமாக கட்டினுக்கிறோம் நாங்கள். அவங்க வந்து ஃபஸ்ட்டில் கட்டும்போது விட்டு ஒரு நாள் குழுக்கு வந்தாங்க. குழுக்கு வந்து பொருளுங்க கொண்டாந்து கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கையில் நாங்கள் கட்டினோம். கட்டிட்டு 14ஆம் தேதி வந்து லாஸ்ட்டு 14 வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, 2000 ரூபாய் கொடுங்க, நாங்கள் 50,000 தரோன்னாங்க. அப்புறம் இன்னொரு ஆள்கிட்ட போய் நாங்கள் 1 லட்ச ரூபாய் தரோம், நாங்கள் நீங்கள் 4200 ரூபாய் கொடுங்க அப்படின்னாங்க. ஜனங்க வந்து அதை நம்பி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு 15ஆம் தேதி வந்து நாங்கள் பொருளும் காசும் கொண்டாந்து நாங்கள் கொடுக்குறோம். 11 மணிக்கெல்லாம் நாங்கள் உங்கள் ஊரை நாங்கள் கிராஸ் ஆகிடுறோம், கரெக்டாக கொண்டாந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. 15ஆம் தேதி பார்த்தோம், 16ஆம் தேதி பார்த்தோம், 17ஆம் தேதி பார்த்தா அவங்க வரல. அதுக்கப்புறம் சாருக்கு சொன்னோம். சார் வந்து நீங்கள் எல்லாம் எழுதி கொடுங்க, எழுதி கொடுத்தீங்கன்னா நாங்கள் மனு கொடுக்குறோம், போலீஸ் ஸ்டேஷனில் மனு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார் சார். ஆனால் பொருளுங்கள்லாம் கொடுத்துன்னு வந்தாங்க, நம்பிக்கை தான் கொடுத்தாங்க. ஒன்று விட்டு ஒரு நாள் குழுக்கள் செஞ்சாங்க. அவங்க அண்டா கொடுத்தாங்க, கடாய் கொடுத்தாங்க, அன்னக்கூடை கொடுத்தாங்க, சில பொருளுங்கள்லாம் கொடுத்தாங்க. நம்பிக்கை வந்து ஆளுங்களுக்கு சொல்லவே நான் 50,000 தரேன், 1 லட்ச ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள ஆளுங்க கொஞ்சம் ஏமாந்துட்டாங்க. இதில் எவ்வளோ அது 5,000 10,000 அப்படி கொடுத்துருக்குறோம் நாங்கள். அவங்க நம்பிக்கையாக சொன்னாங்க, கொண்டாந்து கொடுக்குறோம் நாங்கள் கண்டிப்பாக தருவேன் அப்படின்னு சொல்லவே ஆளுங்க வந்து ஒவ்வொருத்தர் மேலே 2,000 ரூபாய், 4,000 ரூபாய், 8,000 ரூபாய், 10,000 ரூபாய் இப்படி கொடுத்துருக்குறாங்க. அவங்க காசு தான் நாங்கள் காசு கட்டணுமே, இல்லை நாங்கள் கட்டியிருக்க மாட்டோம். 500 பேர் கட்டியிருக்கிறோம் நாங்கள். கடாம்பூர், பேரணம்பட்டு, மல்லிகைத்தோப்பு, உமராபாத்து, ஆம்பூர், ரத்னா நகர் இதெல்லாம் கட்டியிருக்கிறோம் நாங்கள். நீங்கள் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தீங்களே எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். விமல்ராஜ், வாணிம்பாடி, மேட்டுப்பாளையம் இதை தான் சொல்லி அவங்க எங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துக்கிறாங்க. இந்த அட்டையிலே அதான் இருக்க பேர், அட்ரஸ் இதான் இருக்குது.